அது திமுகவினுடைய ஒரு பெருந்தன்மையா நான் பார்க்கிறேன். திமுக தலைவரினுடைய பெருந்தன்மையா பார்க்கிறேன். நீ சில்லற பயலா இருந்தாலும், கேவலமானவனா இருந்தாலும், உனக்கு ஒரு 10 பேர் கூடுறான்ல, அப்ப உனக்கான மரியாதை. இது தலைவர் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்தே தலைவருக்கும் எங்களுக்குமான முரணே என்னன்னா, தலைவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறது தான் திமுக காரங்களுக்கு ஏன் 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 தலைவா இவ்வளவு நல்லவரா இருக்கீங்கன்றது தான் இதுவா இருக்கு. அதோடயே இன்னொரு பரிமாணமா தான் பார்க்கிறேன். ஆனால் இவர்களுடைய தலைவரும் பனையரை விட்டு வெளியே போக போறதில்ல. எதுவுமே பண்ண போறதில்ல. இது இது அவர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம்னா என்னன்னு தெரியுமா? நீங்க ஒரு தாவேகால ஒருத்தன கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு கூட்டுறாங்கன்னு கேட்டா அவனுக்கு ஏதாவது ஏதாவது பதில் தெரியுமா? இதெல்லாம் அதை தாவேகாவிற்கு கொடுக்கப்படுகிற ஒரு அங்கீகாரமா நினைக்கக்கூடாது. இது தாவேகாக்குன்னு 10 பேர் கூடுறாங்க. அந்த மக்களுக்கும் வாக்குரிமை இருக்கிறது. அந்த மக்களும் உரிமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த மக்களுக்கும் வாய்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அதை திமுக மதிப்பதாக தான் நம்ம எடுத்துக்க இதுல இப்ப அந்த பெண் அந்த வெளியான வீடியோல குறிப்பாக தளபதிக்கு இதெல்லாம் தெரியாம ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அதாவது நிர்வாகிகள் தான் இப்படி இருக்காங்க. அதுக்கு தளபதி எப்படி பொறுப்பாக முடியும் தான் அவங்களும் அந்த கேள்வி எழுப்புறாங்க. நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? அதாவது அதிமுகல ஜெயலலிதா ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் தான் அம்மா இருந்தா அப்படி நடந்திருக்காது. அம்மாக்கு தெரியாம அம்மா அம்மா இருந்தா அப்படி விட்டுருப்பாங்களா? அம்மா இருந்தா அப்படி பண்ணியிருப்பாங்களான்றேன். இவங்க கட்சியில தலைவர் உயிரோட இருக்கிறப்ப எவனா பார்த்தாலும் தளபதிக்கு தெரியாது. தளபதி இருந்தா விட்டுருப்பாரா? தளபதிக்கு தெரியாம இவங்க பண்றாங்க. அப்புறம் ஏன் உன் தலைவன் இருக்கான்? நான் கேட்கிறது என்னன்னா, மத்த கட்சியில தலைவர்கள் செத்ததுக்கு பின் நடக்கிறதெல்லாம் உன் கட்சியில உன் தலைவன் உயிரோட இருக்கிறப்பே நடக்குதுன்னா, உன் தலைவனுக்கு என்ன பொருள்? உன் தலைவனுக்கு என்ன பேரு? அப்புறம் அப்படி ஒரு தலைவன் இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? நீயே ஒத்துக்கிற. உன் தலைவன் இல்ல இருந்தும் இல்லாத ஒரு ஜந்து தான் நீ ஒத்துக்கிற. அதுக்கு பிறகு எப்ப பார்த்தாலும் இது இந்த இந்த பொண்ணு மட்டும் இல்லங்க. நீங்க ட்விட்டர்ல எவன வேணா பாருங்க. அவங்களால ஏத்துக்க முடியல. தன் தலைவனே அப்படிதாங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. அதனால தலைவருக்கு தெரியாம நடக்குது. தலைவர் இருந்தா அப்படி விட்டுக்க மாட்டார். தலைவர் இப்படி ஆட்கள் எல்லாம் கூட வச்சுக்க மாட்டார். இது இவங்க பண்ற சதி, அவங்க பண்ற உங்க தலைவனே அப்படிதான்டா. உங்களுக்கு தெரியாது. உங்க தலைவனுக்கு அங்க என்ன தப்புனே தெரியாது. அந்த வார்த்தையில என்ன தப்புனே அவனுக்கு தெரியாது முதல்ல.